மகாகல முருந்தியா அதாவது வடக்கு நிமிட சேர்ந்த அப்பா கோவிந்தசாமி அப்பா அவர்கள் இதே எங்களுடைய கம்பெனியில கோடையை மிருகம் வசிக்கூடிய அதாவது நேற்று பார்வை தெரியாதவர் அடிக்கார் என்று சொல்லி இறக்கப்பட்ட அவருக்காக 101 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு குடும்பத்திலே இந்த முருக பெருமான் இருந்து அவர்கள் காக்க வேண்டும் என்று அப்புறம் பேச பேரு ஐயா கைலாசம் ஐயா கைலாசம் அந்த கையில் பிடிச்சாங்க. வணக்கங்க. வணக்கம்ப்பா. இன்னைக்கு உன் குடும்பம் கைலாசம். நான் இருக்கிட்டே கைலாசம் தான். அம்மா வந்திருக்காங்கங்க. அம்மா வந்து நான் பண்ண போறேன். பொண்ணு வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. ஏய் ஓ எந்த அம்மா வந்துக்கிறாங்க? ஒன்னிய படைத்த இந்த உலகத்தை படைத்த ஏன முதல் எலும்புகளை அந்த அம்மா வந்திருக்காங்க. சக்தி கொடுக்கக்கூடிய. ஆமா சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்கள வர சொல்லு. ஆகட்டும். நான் உதறேன். என்ன தெரிவித்தார்? வந்திருந்தா வர சொல்றா. அலட்சியமாக. ஆமா ஆணுமா அலட்சியமாக பார்வதியா கைலாயமா வெள்ளிங்கிரியா மாறி வாரி சூரியன் பார்வேதி சொல்லலாமா அதாவது வந்தது 1975 வந்தது தேதி. இன்னைக்கு உங்களை மாதிரி பார்த்து பயந்து ஓடியே போச்சு. வேறு சுனாமி வந்ததுதான் கிடையாது. அப்படி இருக்க சரி நேரா பார்க்கலாமா? யாருமா நான் மின்கோட்டோட சென்று அதாவது பாலத்தை பணிந்து இளவாள் அவரோடு போனா மேலே சத்தமெல்லாம் சீருது அது அடக்கிடாது பல்ல புடி எடுத்துருவேன். ஐயா அம்மா எடப்பாடு ஏன் வரக்கூட அம்மா எடப்பாடு வரக்கூட. ஓ இடமாக வரும்போது மேல இருக்கிற பம்பு புறம் தூக்கிக்கிட்டு ஆடுதான் புசு புசு புசுன்னு அதை கொஞ்சம் அடக்கு சேர்த்து. பம்பு கிடையாது பாம்பு. பாம்பு அவங்க கிட்ட வரும்போது இந்த பாம்புலாம் வந்து உசு உசுன்னு ஊதுன்னு சொல்றாங்களா? ஆமா. அப்பா
யாரும் நான் வளர்க்க எனக்கு மரியாதையோட வந்தாங்கன்னா அந்த பாம்பெல்லாம் சீராது. எனக்கு மரியாதை கொடுத்து அவை அடக்கமா எனக்கு வணங்கி அகந்த கொண்டு அப்ப தாண்டி அகந்த கொண்டா அறம் தாங்குமா கூடாது. அப்ப கணவனே கண்கண்ட தெய்வம் வந்த உடனே சொன்ன பாரு இதே பரமேசான்னு கூப்பிடுறாங்க. இந்த உலகத்துல யாரும் கூப்பிட்டு போறாங்க பேரு இவன் பண்ணதுனால்தான் இருக்கிற சில பேர் வந்து கட்டிய கணவனையே மதிக்க மாட்டாங்க. இதனால வந்துதான் இந்த வார்த்தை 4 பேர் 3 அதாவது 4 பேர் பார்த்து 3 பேர் பார்க்குற மாதிரி நல்லா நறுவிச்சா சொன்ன பாரு. அடக்க வடக்கமா வந்தா இந்த சாமி பாம்பெல்லாம் சீராதான் அகத்தில் வருகிறேன் வேற இல்ல. அப்படியா? பார்வதா அந்த பருவதா ஆதாரமாக சேவத்தபடியா இந்த உலக இருக்கும் வரை சதியும் பதியமாக என்னை விட்டு நீங்காமல் தீர்க்க ஆயுசரோடு தீர்க்க சுபங்களியோடு வாழ்க்கை கடவுள். உன்னிடத்துல இவ்வளவு அழகாக வேதனை கேட்ப வருகிறேன். இன்னைக்கு அதாவது நான் வெளியே வரும்போது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வத்தெல்லாம் வணங்கினேன். எங்க குடும்பத்துக்கு சண்டையே வரக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வேண்டி வந்தேன். அதனால எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அதை மட்டும் சொல்லிட்டேன்னா நமக்கு சண்டையே வர. ஒரு கட்டிய மனைவிக்கு சந்தேகம்னா அதை தீர்ப்பது யாருன்னா கணவன் தான். அது வந்தாலே வேற யாரையும் கேட்க முடியாது, போய் ஒரு கணவன்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு என்ன சந்தேகம்? உலகத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? யாரு? மும்மூர்த்தி தேவர்கள். இந்த மும்மூர்த்தி கண்டாவல இருங்க. இந்த உலகத்தில் மும்மூர்த்தி இருக்கீங்க. இந்த மும்மூர்த்தியில உலகத்தில முதல் தெய்வம் யார்? பெரிய சாமி யார்? ஆனா எல்லாருக்கும் வரலாம் சந்தேகம். இந்த உலகத்தையே ஒப்படம் பண்ணவ அவதான். ஆனா இந்த கதையை அவ சொல்லியிருப்பா, இருந்தாலும் அவதான். அங்காளி, செங்காளி, திரிசூலி, பைரவி, பத்திரகாளி, பராசக்தி, மன்னமாயி, கருமாரி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலி, பல உருவம் இந்த உலகத்தை படைச்சு காத்துவ அவதான். அப்பதான் ரெண்டாவது. இது கதை வேற. ஆனா இருந்தாலும் அவளுக்கு சந்தேகம் வரும்போது இந்த உலகத்தில் முதல் தெய்வம் நானே. மும்மூர்த்தி தேவர்களே, இந்த உலகத்திலே முதல் தெய்வம் நான் தான், நான் தான், நான் தான். நானும் உன் கூட வந்து 2 வருஷமா ஆடுறேன்னு எங்க வீட்டுக்காரர் பெரிய சாமி சொன்னியா நீ? எனக்கு உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி அம்மா தெரியும்? எல்லாம் பார்த்து எவ்வளவு
அவன் எனக்கு பண்றான். எங்க போடுறாங்க உலகத்துக்கு முதல் தெய்வம் நான் தான். முதல் தடவை நீங்க தான். சரி, நீங்க உலகத்துக்கு முதல் தெய்வம் முதல் தெய்வம். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இரவில் வரக்கூடிய விழா, இரவிலே வரக்கூடியவன் சந்திரன், பகலில் வரக்கூடியவன், பகலிலே வரக்கூடிய அவன் ஆதவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான். சந்திர சூரிய சூரியன் அங்க சந்திரன். சந்திர சூரியன் உலகத்துக்கு முதல் தெய்வம் நீங்க. ஆமா. பகலில் வரக்கூடிய சூரியன் யார், இரவில் வரக்கூடிய சந்திரன் யார்? இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாது. நாட்டு மக்கள் சொல்றாங்க, எனக்கு தெரியாது. உன் கூட நான் குடும்பம் அதாவது சந்திரன் சூரியன், அதாவது பகலிலே வரக்கூடிய ஆதவன் என்று சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் இல்லாத பயிர் பச்சி வளராது, மனிதன் வளர முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இரவிலே இருக்கக்கூடிய சந்திரன் குளுமையானவன், அதை நான் பாசத்தை வச்சிருக்கிறேன், அது வேற. ஆனா அந்த இரண்டு பேர் எப்படி யாருன்னு கேக்குறேன்னா, இந்த சூரியன் எனக்கு வலது கை. அது யாரும் ரெண்டு பேர் யாரு? சூரியனாகப்பட்டவன் எனக்கு வலது கண்ணு, சரி. சந்திரனாகப்பட்டவன் எனக்கு இடது கண்ணு. இப்ப விளக்கம் முடிஞ்சு விட்டதா? இரண்டு நேற்று ஆமா. இது நல்லா புரிஞ்சு உட்காருங்க. நிக்காது பெரிசாலி, பெரிசாலி வந்து நிக்காது. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இப்ப அவருக்கு பாமர மக்கள், இவங்களுக்கு வேற பரியால் பண்ணி பரம்பரை நீங்க. ஆமா. இதுல என்ன சந்தேகம் உனக்கு? சக்திக்குரியவள் நான். ஆமா. அப்படி இருக்க இவங்க எல்லாம் பகல்ல பூரா வழக்காட்டுல உழுதுட்டு ஓடுவாங்க, அவங்களுக்கு போதனை செய்வாங்க. அவங்க உறங்குவதற்கு அவங்க சக்தி தந்த அளவுக்கு அவங்க வீடு கட்டிருக்காங்க. ஆமா. ஆனா இன்னும் ஒரே ஒரு ஜீவன் இருக்குது. ஆ. பகல் எல்லாம் உன்னிட்டு இனிமே உறங்குவது கடை இல்லாமல் அந்த அந்த கொஞ்சம் தாவாடுறாங்க. பறவைகள் இருக்கிற அன்னங்கள், அன்ன பறவைகள பகல்ல பறந்து ஆலமர வெச்சத்தை அமர்ந்து பழத்தை உள்ளிட்டு இரவில் உறங்கக்கூடிய இடம் தெரியாமல் ஓல் கொடுக்கிறது. அது என்ன, அது எங்க அடங்குது? அது எங்க அடங்குது? அதாவது இந்த அண்டங்களை சொல்லக்கூடிய நிலத்து தான் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. அண்டத்தில் அடங்குதா? ஆமா. அண்ட எதற்கடக்கம்? அண்டம் ஆகாயத்துக்கு அடக்கம். ஆகாயம் எதற்கடக்கம்? ஆகாயம். பார்வதா, அப்ப ஒரு சொல்லுவே தெரியல, சொல்லுவே தெரியல. ஆகாயம் மேகத்துக்கு அடக்கம். மேகம் எதற்கடக்கம்? மேகம் மேகம் வானத்துக்கு அடக்கம். அந்த வாயு கடக்கம். வாயு கடக்கம். வாயு எதற்கடக்கம்? வாயுக்கு அது நாதது. வாயுன்னா நாத சத்தம், அதாவது சத்தம் சொல்லக்கூடிய நாதஸ்வரம். வாயு வந்து நாதத்துக்கு அடக்கம். அந்த நாதம் எதற்கடக்கம்? நாதம் விந்துக்கு அடக்கம். அப்ப அந்த விந்து எதற்கடக்கம்? விந்து வந்து சக்தி என்று சொல்லக்கூடிய சக்திக்கு அடக்கம். சக்தி என்று சொல்ல
கிடக்கும் இந்த சக்தி எதுக்கு கிடக்கும்? பையா கண்ணா தண்ணிக்கு தான் வச்சவனே இது முன்னாடி சொல்றதுல இருந்தாலும் திருப்பி கேட்பாரு அதனால திருப்பி கேட்பாரு சொல்றதுல என்கிட்ட நீ நான் அப்பதான் சொன்னேன் நீ அங்க போய் அதெல்லாம் கேட்காதேம்மா, நேரம் ஆகி போச்சு, வாயம்மா வீட்டுக்கு போகணும் தானே கூப்பிட்டேன். நான் போய் உடம்பு பாத்துக்குமா இனினா டேய் போய் வாய் இருக்கிறத கேட்டுட்டு இப்ப மாட்டிக்கிட்டானே. இந்த சக்தி கிடைக்கும் இந்த சக்தி சிவனை கிடைக்கும் அந்த விந்தாக சக்தி வந்து யாருக்கு கிடக்கும்? சிவனை கிடைக்க சக்தி இல்லை சிவன் இல்லை ஆமா. ஆனா அந்த சிவன் யாரு கிடைக்கும் இரு சிவன் இல்லையே சக்தி இல்லை, அதான் சிவசக்தி. ஜீவன் ஜீவன்னா உயிர். ஏய், அப்ப ஆ, இந்த சக்தி உனக்கு கிடைக்கும் ஆமா. இந்த சிவன் யாரு கிடைக்கும் சிவன் யாரு கிடக்கும்? சக்தி சிவன் ஏய், யாரு கிடக்கும்? சிவன் யோனி கிடக்கும், தொண்டர்களுக்கு கிடக்கும். அப்ப ஆ, நீ பெருசு கிடையாது இல்ல இருக்கக்கூடிய பாமர ஆமா ஏய், அடியே பார்வதி, அதாவது இந்த குடும்பத்திலே ஒன்றாக இருக்க வேண்டும் என்று என்னை அழைத்தாய். அடுத்த காரணம் இல்லாமல் வேதங்களை கேட்டு என்னை அகரவிடமாக என்னை மதிமயங்க செய்து விட்டாய். அதனால இதோ உனக்கு சாபம் கொடுக்கிறேன். என்ன எடுத்தா என்னை விட்டு இடபாகம் நீங்கி இதோ மலையாளம் என்று சொல்லக்கூடிய கேரள ராஜ்யத்திலே பகவதியாக பிறந்து அங்கே வாழ கிளம்புது. புரியடி? சுவாமி பாவா பொறுத்து ஐயாரே எனக்கு புதுசா இது நான் வேலைங்க கேட்பது சாபத்தை கொடுப்பது ஆனா காளியா போ மாரியா போ நீலே போன கொடுத்தோம். ஆமா ஆமா இது கேரளா சென்று மலையாளத்து மலையாள பகவதியா ஒரு ஆண்டு ஆமா நவம் முடிந்து உன் நவத்துக்கு இடர் வந்தால் ஆ. மீண்டும் ஒரு ஆண்டு அதாவது உன் நவத்துக்கு இடம் நேராமல் இருந்தால் மீண்டும் இடமாகும். ஆமா இல்ல சார் இல்ல. ஏ பரமேஸ்வரா இப்போ நீ ஒரு சாபம் கொடுத்தாயோ இப்போ சொல்கிறேன் என்ன தேடி நீங்கள் தேவர் அனைவரும் எங்கிட்டு வருவதை தவிர தவிர உங்களை தேடி நான் வர மாட்டேன் வரமாட்டேன். பார்க்கிறேன். அப்படியே ஆகட்டும்.